ஓம் கஜத்வஜாய வித்மகே சுக அஷ்டாக தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ரெகுலராக எப்பயும் போல் இந்த மாத பலன்கள், அதாவது செப்டம்பர் மாத பலன்கள் பார்ப்போம். ஸோ நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா மாத பலன்கள், குரு பேச்சு, சனி பேச்சு, ராகு கேது பேச்சு, இது மாதிரி ஸ்பெஷல் வீடியோ போட்டுட்ருக்கோம். இது இல்லாமல் லைவ் போட்டுட்ருக்கோம். சரிங்களா? வாரத்துக்கு ஒரு முறை 2 டைம்ஸு இல்லை 10 டேஸ்க்கு 1 டைம்ஸு நம்ம எப்போ டைம் ஃப்ரீயாக இருக்கோ அந்த நேரத்தில் லைவ் போடுறோம். அதில் லைவில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபரை வந்து அவங்க ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் கேட்பாங்க, அதுக்கு நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கோம். சரி, இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் மாத பலன்கள். செப்டம்பர் மாதம் அப்படின்னா என்னென்னா ஆவணி மாதத்தில் பாதியும் புரட்டாசி மாதத்தில் பாதியும் வரும். இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப விசேஷம். ஏன் அப்படின்னா இந்த புரட்டாசி விரதம், புரட்டாசியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பெருமாள் வழிபாடு பண்ணுவாங்க. அதுக்கு முக்கியமான காரணங்கள்லாம் இருக்குது. ஏன் புரட்டாசியில் வந்து அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ வந்து ஒன்றா பார்ப்போம். ஸோ முதல்ல இந்த மாதம் செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மிலாடி நபி அண்டு ஓணம் பண்டிகை வருது. மிலாடி நபி ஓணம் பண்டிகை கொண்டாடும் அனைவருக்கும் சிவஸ்ரீ ஜோதிடம் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே மாதிரி 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மகாலயபட்ச அமாவாசை. ரொம்ப சிறப்பு வாய்ந்த அமாவாசை வந்து மகாலயபட்ச அமாவாசை. மொத்தம் 3 அமாவாசை ரொம்ப ஸ்பெஷல். வந்து தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை. இந்த புரட்டாசி அமாவாசை தான் பார்த்தீங்கன்னா மகாலயபட்ச அமாவாசை அப்படின்வாங்க. இதுதான் ஒரு ஸ்பெஷல் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம முன்னோர்கள் வந்து பித்ருலோகத்துலேருந்து புறப்படும் நாள் வந்து ஆடி அமாவாசை அப்படின்வாங்க. பூமிக்கு வந்து சேரும் நாள் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி அமாவாசை, அதாவது மகாலயபட்ச அமாவாசை அப்படின்வாங்க. மீண்டும் பித்ருலோகத்துக்கு செல்றது வந்து பார்த்தீங்கன்னா தை அமாவாசை அப்படின்வாங்க. ஸோ இந்த 3 அமாவாசை ரொம்ப முக்கியம். அதில் இந்த மகாலயபட்ச அமாவாசை அது புரட்டாசி மாதத்தில் வருது, ரொம்ப விசேஷம். உங்களோட இது ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, சில பேர் வந்து திதி கொடுக்காம இருந்து திதி கொடுப்பாங்க. இப்போ வர மாதம் திதி கொடுக்க மாட்டாங்க, அந்த வருஷத்தில் வர திதி தான் கொடுப்பாங்க. சில பேர் அந்த வருஷ திதியை விட்டுருவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆடி அமாவாசை, தை அமாவாசை இப்படி இந்த அமாவாசையில் கொடுத்துட்ருப்பாங்க. சில பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் இறந்தாங்கன்னு தெரியாது, எந்த திதியில் இறந்தாங்கன்னு தெரியாது, அதாவது அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவங்க இறந்த டீட்டெயிலே தெரியாது, முன்னோர்கள் வந்து இறந்த டீட்டெயிலே தெரியாது. அப்படிங்கிறவங்க வந்து இந்த மகாலயபட்ச அமாவாசை அன்னைக்கு அவங்கள நினச்சி மனசார நினச்சி திதி கொடுக்கலாம். தேதி திதி எதுவுமே தேவை கிடையாது. ஸோ இது ஒரு ஸ்பெஷல் இந்த அமாவாசையில். ஸோ இன்னொரு ஸ்பெஷல், ஏன் புரட்டாசியில் ஏன் விரதம் இருக்கிறாங்க? புரட்டாசி மாதம் என்பது பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு உகந்தது. ஏன் பெருமாளுக்கு உகந்தது அப்படின்னா, இந்த புரட்டாசி மாதம் தான் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து கன்னி வீட்டுக்கு வருவார். சூரியனும் கன்னி வீட்டில் இருப்பார், புதனும் கன்னி வீட்டில் இருப்பார். இந்த கன்னி வீட்டுக்கு அதிபதி யாருன்னா புதன்னா பெருமாள். ஸோ இப்போ அந்த இடத்துக்கு சூரியன் வரும்போது இந்த புரட்டாசி மாதம், ஸோ அந்த புரட்டாசி மாதம் ஏன் வந்து விரதம் இருக்கிறாங்க அப்படின்னா ஆன்மீக ரீதியான காரணங்கள் நிறைய உண்டு. ஏன் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நம்ம பெருமாள் வந்து சைவ பெரியர், அதனால் வந்து அவருக்கு உகந்த மாதத்தில் அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்பாங்க. இன்னொரு சயின்டிஃபிக் ரீசன் நம்ம முன்னோர்கள் சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, இந்த புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா இந்த 2 காட்டான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி, அதாவது மழையும் இருக்கும், காற்றும் அடிக்கும், வெயிலும் அடிக்கும், எல்லாமே இருக்கும், மிக்சடாக இருக்கும் இந்த மாதம் ஃபுல்லாகவே. ஸோ இந்த மாதிரி மாதத்தில் அசைவ உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் ஜீரணமாகாது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அசைவம் சாப்பிட வேணாம், அசைவம் சாப்பிடுங்க அப்படின்வாங்க. ஸ்பெஷலாக துளசி தீர்த்தம் குடிக்க சொல்லுவாங்க காலையில் வெறும் வயிற்றுல. ஏன்னா வந்து ஜீரணம் ஆகிறதுக்கு. எது காரணம்னா இந்த காலநிலை மாற்றத்துக்காக. ஏன்னா காற்று அடிக்கும், மழை பெய்யும், வெயில் அடிக்கும், எல்லாமே மிக்சடாக ஆகிறதுனால இந்த காரணத்தை சொன்னாங்க. சரி, ஓகே, இதுதான் இந்த மாதத்துல சிறப்புகள். சரி, இப்போ நம்ம இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் குரு பகவான் வந்து மே மாதத்துலேருந்து இங்கே தான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி சிம்ம வீட்டுக்கு வந்துடுவார். அது வரைக்கும் கடக வீட்டில் இருப்பார். சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி வரைக்கும் சிம்ம வீட்டில் தான் இருப்பார். அதாவது ஆவணி மாதம் சொல்லக்கூடிய 15ஆம் தேதி வரைக்கும் சிம்ம வீட்டில் தான் இருப்பார். அதுக்கு பிறகு கன்னி வீட்டுக்கு வந்துடுவார் சூரியன். அதாவது புரட்டாசி மாதத்தில் சூரியன் வந்து கன்னி வீட்டில் இருப்பார். புதன் வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி வரைக்கும் இங்கே தான் இருப்பார், சிம்ம வீட்டில் தான் இருப்பார். 15க்கு பிறகு கன்னி வீட்டுக்கு வந்துடுவார் அவரும். இந்த வீட்டில் அவர் ஆட்சி மூலத்திரிகான உச்சம். அப்போ புதனுக்கு ரொம்ப ஸ்பெஷலான வீடு, ஆட்சி உச்சம் மூலத்திரிகான வீடு அது. அப்புறம் செவ்வாய் பகவான் வந்து 13ஆம் தேதி வரைக்கும் கன்னி வீட்டில் இருப்பார். 13ஆம் தேதிக்கு பிறகு துலாம் வீட்டுக்கு வந்துடுவார். ஆல்ரெடி ராகு வந்து கும்ப வீட்டில் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. சனி வந்து மீனத்தில் இருக்காரு. இவர் வந்து வக்ர நிலையில் இருக்கார். சனி வந்து வக்ரம் பெற்று இருக்கிறார், வக்ரத்தில் இருக்கிறார் சனி பகவான். ஸோ இதான் இந்த மாதத்தோட கிரக நிலைகள். ஸோ நம்ம மாத பலன்களை போவோம். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக 12 ராசிக்கும் தனித்தனியாக வீடியோ பார்ப்போம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோக்குள்ளே போவோம். நாம் இப்போ ரிஷப ராசியை பார்ப்போம். ரிஷப ராசி இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். இந்த 3 கிரக பயிற்சி வந்ததுலேருந்து ரிஷப ராசிக்காரங்க கையிலேயே பிடிக்க முடியல அப்படின்னு. இப்போ இந்த மாதம் சொல்லவே வேணாம். என்னென்னலாம் நிறைய விஷயங்கள் பாசிட்டிவ்ஸ் இருக்குது, யோகங்கள் இருக்குது, எல்லாத்தையும் சொல்கிறேன். பொதுவாக சார் ஒரு மனுஷனுக்கு 1, 5, 9 இந்த 3ல் ஏதாச்சும் ஒரு கிரகம் வலுப்பெற்றாலே போதும். இல்லை 2 கிரகம் வலுப்பெற்றா சூப்பர். இதில் 3 கிரகம் வலுப்பெற்றுச்சுன்னா அவன் தான் கோடீஸ்வரன். யாருக்கா இருந்தாலும் 1, 5, 9
இப்போ இந்த மாசத்துல இது அனுபவிக்க போறது யாருன்னா ரிஷபராசிக்காரங்க. ஏன் அப்படின்னா 1ஆம் அதிபதி யாரு? சுக்கிரன் 4ஆம் இடத்துல திக்பலமா இருக்கிறார். திக்பலம்னா நல்லா வலுவா இருக்கிறாருன்னு அர்த்தம். சரி, அடுத்தது 5ஆம் இடமா? 5ஆம் அதிபதி யாரு? புதன். 5ஆம் இடத்துலயே ஆட்சி உச்சம் மூலத்திரிகாணம். அப்ப 2 கிரகம் பவர்ஃபுல்லா இருக்கா? 3வது யாரு உங்களுக்கு? 9ஆம் அதிபதி சனியா? இவர் என்ன பண்றாரு? 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல சூப்பரா இருக்காரு. லாபஸ்தானத்துல சனி. இதை விட ஒரு யோகம் வேற என்ன வேணும்? முதல்ல நான் சொன்ன மாதிரி 1, 5, 9 3மே சூப்பர் டாப் நாச். ரிஷபராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலையும் பாசிட்டிவ்ஸ் தான். யாராச்சும் ஒருத்தருக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு, பாதிப்புகள் இருக்குன்னா அவங்க சுய ஜாதகத்துல தசாபுத்தி கொஞ்சம் நெகட்டிவா இருக்கும். ஆனா இந்த கோச்சாரத்துல வர கிரகனால, இந்த கோச்சாரத்துல இருக்க கிரகநிலையினால கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில முன்னேற்றம், நல்ல விஷயம் ரிஷபராசிக்கு நான் கண்டிப்பா உண்டு. சரி, என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல உங்க ராசிநாதன் யாரு? சுக்கிரன் 4ஆம் இடத்துல திக்பலமா இருக்கிறாரா? அப்ப நீங்க நல்லா வலுவா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ உங்களை இந்த இந்த மாசத்துல உங்களை யாருனாலையும் வெற்றி பெற முடியாது. நீங்க தான் நம்பர் 1. ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருந்தா நீங்க தான் நம்பர் 1. ஒரு போட்டித் தேர்வுல வெற்றி பெறுறீங்கன்னா நீங்க தான் நம்பர் 1. அதே மாதிரி பிசினஸ்ல நீங்க தான் நம்பர் 1. ஸோ இது மாதிரி எதுல எடுத்தாலும் ரிஷபராசிக்காரங்க நம்பர் 1 இந்த மாசத்துல. ஏன்னா நான் சொன்ன மாதிரி 1, 5, 9 சூப்பரா இருக்கு. அதில் 1ஆம் அதிபதி திக்பலமா இருக்கிற 4ஆம் இடத்துலயே. 4ல் சுக்கிரன் தான் என்ன சார் ஆகும்? அப்போ நன்மணி மாதிரி வீடு கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. பொதுவாக 4ஆம் இடத்துல நீங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்களேன். 4ஆம் இடத்துல யாருக்கெல்லாம் சுக்கிரன் இருக்கோ நல்லா வீடு வந்து நல்லா அழகா ஆடம்பரமா அரண்மனை மாதிரி பங்களா மாதிரி வீடு கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. பொதுவாக 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலே அவங்க வந்து சொகுசான வாழ்க்கையை வாழ்வாங்க. ரொம்ப வந்து சொகுசான வாழ்க்கை. அவங்க அப்பா அம்மாவை கஷ்டப்படுவாங்க, கூட பிறந்தவங்க கஷ்டப்படுவாங்க. ஆனால் இவங்க மட்டும் நினச்சது நடக்கும். ஒரு வீட்டில் கொஞ்சம் புவர் ஃபேமிலியில் ஒரு பிள்ளை பிறந்தாலும் இந்த 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்துச்சுன்னா அந்த பிள்ளை கேட்கறது மட்டும் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த பிள்ளை எது கேட்டாலும் அதுக்கு மட்டும் அது கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கு என்ன காரணம்? 4ல் சுக்கிரன் ஒரு அற்புதமான யோகம். 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது நல்ல மனைவி அமைவாங்க பொதுவாக. ஏன்னா சுக்கிரன் கலத்திரக்காரனா, அப்போ நல்ல மனைவி, அப்போ கல்யாணம் ஆயிரும். 2வது சுக்கிரன்னா வீடு. செவ்வாய் சொத்துக்காரகன். சுக்கிரன் வீட்டுக்கு அதிபதி. அப்ப 4ஆம் இடம்ங்கிறது வீடை குறிக்கிற இடம். அந்த இடத்துக்கு சுக்கிரனே வராரு, உங்க ராசிநாதன் வேற அவரு. அப்ப வீடு நல்ல வீடு கட்டுவீங்க, அஸ்திவாரம் போட்டுருவீங்க, ஸ்டார்ட் பண்ணுவீங்க வீடு கட்டுறதுக்கு. ஸோ இவ்வளோ பாசிட்டிவ்ஸ் இருக்கு. நல்லா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல லக்ஸரியான வண்டி, லக்ஸரியான விஷயங்கள் வீட்டுக்கு வாங்குவீங்க. சரி, இப்போ அடுத்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு. இதை பற்றி சொல்லவே வேண்டாம். 2ல் குரு நம்ம குரு பேச்சிலே சொல்லியிருப்போம். பாசிட்டிவ்ஸ் இந்த 2ல் வர குரு கொடுக்க போறாரு. ஏன்னா 2ல் தனஸ்தானம், தனகாரன் அவரே தான். அந்த இடத்துக்கு வராரு. 10வதுக்கு இவர் 8ஆம் அதிபதி. 8ஆம் இடம்னா திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கிறது. அப்ப தனஸ்தானத்துக்கு 8ஆம் அதிபதி வரும்போது திடீர் அதிர்ஷ்டத்துல பணங்கள்லாம் வரும். அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. பணத்துக்கு தொந்தரவே கிடையாது, பணத்துக்கு தட்டுப்பாடே கிடையாது. உங்க ஜாதகத்துல டைம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா நான் சொன்ன எல்லாமே நடக்கும். சரி, அடுத்து உங்களுக்கு 2ஆம் அதிபதி யாரு? புதன். 5ஆம் வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. அவர் 5ஆம் இடத்துலயே ஆட்சி உச்சம் மூலத்திரிகாணம் ஆகிறார். பவர்ஃபுல்லா இருக்காரு. அப்ப படிப்பு நல்லா இருக்கும். ரிஷபராசிக்காரங்க பிள்ளைங்க வந்து படிக்கிறாங்க அப்படின்னா காலேஜ் ஸ்கூல் எது படிச்சாலும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறது யாருன்னா ரிஷபராசிக்காரங்க தான். படிப்பு நல்லா இருக்கும். ஸோ அந்த எந்த வித பிரச்சனையும் கிடையாது படிப்புல. எக்ஸாம் எழுதுனீங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவீங்க. அதே மாதிரி 2ஆம் இடம் தனஸ்தானம். ஆல்ரெடி குரு இருக்கிறாரா, அதுவே பாசிட்டிவ். 2ஆம் அதிபதி போய் உச்சமேர் ஆயிட்டாரா 5ஆம் இடத்துல. ஸோ பணத்துக்கு தட்டுப்பாடே கிடையாது. நீங்க தான் இந்த மாசத்துல 12 ராசியில அதிகமா சம்பாதிக்க போறது யாருன்னா ரிஷபராசிக்காரங்க தான். சரி, அடுத்து 5ஆம் இடம். அது 5ஆம் இடம்ங்கிறது பூர்வீகத்து ஸ்தானம். இப்போ பூர்வீக ஸ்தானம்னு சொல்றது 5ஆம் இடம். இப்போ 5ஆம் அதிபதியா இங்க வரும்போது பூர்வீகத்துல தான் சொத்து கிடைக்காம இருக்கு அப்படின்னா இப்ப கிடைச்சிரும். பூர்வீகத்துல சொத்து வில்லங்கத்துல இருக்கு அப்படின்னா இப்ப சால்வ் ஆயிரும். உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க. நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. 5ஆம் இடம் தான் குழந்தையை குறிக்கிற இடம். 2ஆம் இடம் புது வரவு சொல்றது. அப்ப 2ம் நல்லா இருக்கு, 5ம் நல்லா இருக்கு. அப்ப நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. முக்கியமா சில பேருக்கு பெண் குழந்தை கிடைக்கும். ஏன்னா அது கன்னி வந்து பெண் வீடு. புதன் வேற இருக்கிறாரா, அந்த வீட்டு அதிபதியா இங்க இருக்கிறாரா, அப்ப பெண் குழந்தைக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கான முயற்சி செய்யறவங்க செய்யலாம். 4ஆம் இடத்துல சுக்கிரன் கேது. 15ஆம் தேதி வரைக்கும் சூரியன். 15ஆம் தேதிக்கு வேற சூரியன் வந்து 5ஆம் வீட்டுக்கு வந்துருவாரு. ஸோ அப்போ 5ஆம் இடம்ங்கிறது பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து இது எல்லாத்தையும் சொல்றது. உங்களுக்கு ஆல்ரெடி புதனே அங்க இருக்காரு, 5ஆம் வீட்டு அதிபதியே அங்க இருக்கிறார். இப்ப சூரியன் வேற சேர்றாரு. அப்ப அரசினால், அரசாங்கத்தால், அரசியலால் பட்டம், பதவி, உயர்வு, அந்தஸ்து எல்லாமே கிடைக்க போகுது. ரிஷபராசிக்காரங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா பாஸ் ஆயிடுவீங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல சூரியன், 5ஆம் அதிபதியை இங்கே ஆட்சி பெற்றிருக்காரு. 1, 5, 10 கனெக்ட் இருந்தாலே நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிரும். உங்களுக்கு நல்லா இருக்கு. 1, 5, 9 நல்லா இருக்கு. 10ஆம் அதிபதியும் சனி தான், அவரும் நல்லா இருக்காரு. ஸோ எந்த வித பிரச்சனையும் கிடையாது. கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்றவங்க நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிரும். அடுத்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய். 6ல் செவ்வாய் இருக்கலாமா? பொதுவாக உங்களுக்கு 6ல் செவ்வாய் அவ்வளோ சிறப்பு கிடையாது. ஆனால் 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கலாம். ஏன்னா வந்து ஒரு பாவி வந்து 6, 8, 12 தான் இருக்கலாம். அறிவு ஸ்தானத்துல இருக்கலாம். அதுலயும் 6ல் செவ்வாய் இருந்தா வெற்றி பெறுவீங்கன்னு அர்த்தம். கோர்ட்ல ஏதாவது கோர்ட்டு கேஸ் வந்து நடந்துட்டு இருந்துச்சுன்னு வைங்க, ரிஷபராசிக்காரங்க ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா 6ல் செவ்வாய் வரும்போது வெற்றி ஸ்தானம் சொல்றது, கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு
9ஆம் இடத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, ராசியை பார்க்குறாரு. அப்போ இந்த செவ்வாய் யார் உங்களுக்கு 7ஆம் அதிபதியா? மனைவி ஸ்தானமா, கணவன் ஸ்தானமா? அப்போ இந்த மாதம் மனைவி உங்களை டாமினேட் பண்ணுவாங்க, மனைவி உங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஏன்னா 7ஆம் அதிபதி ராசியை பார்க்குறாரு. அப்போ மனைவியோட டாமினேஷன், மனைவியோட கண்ட்ரோல் அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தில். அதே மாதிரி 12ஆம் இடம் விரயஸ்தானமா, இந்த வீட்டு அதிபதியே வேற செவ்வாய் தான். அப்போ சுப விரயம் பண்ணுவீங்க, வருமானம் வரும்னு சொல்லிட்டேன், அதுக்கேற்ற செலவும் வரும். ஒரு 10 ரூபா சம்பாதிக்கணும், ஒரு 7 ரூபா செலவு ரெடியாக இருக்கும் அதுக்கு. ஸோ அதுவும் இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து கணக்கு பார்த்து செலவு பண்ணிக்கோங்க. அது மட்டும்தான், வேற எந்த தொந்தரவும் கிடையாது. 10ல் ராகு இருக்கலாம், 10ல் ஒரு பாம்பாவது இருக்கணும், 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு ஜோதிடம் விதி சொல்லும். அப்போ 10ல் ராகு இருக்கும்போது தொழில எந்த பிரச்சனையும் கிடையாது, தொழிலை விருத்தி பண்ணிக்கிட்டே இருப்பார். ஏன்னா ராகு வந்து டெவலப்மெண்ட் கிரகம், போகக்காரன்னு சொல்றாரு. அப்போ தொழில விருத்தி பண்ணிக்கிட்டே இருப்பார், தொழில ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே போய்கிட்டே இருப்பீங்க, எந்த தொந்தரவும் கிடையாது. அடுத்து 11ல் சனி, இதை பற்றி சொல்லவே வேண்டாம், சனி பயிற்சியில் நிறைய சொல்லியிருப்பேன். 11ல் சனி இருக்கலாம், வெற்றி ஸ்தானம், உங்களுக்கு அவர் பாக்கியாதிபதி, 10 கூடிய தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடியவர். 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் அற்புதமாக இருக்குது. அப்போ பணத்துக்கோ லாபத்துக்கோ தொழிலுக்கோ எந்த பிரச்சனையும் கிடையாது ரிஷபராசிக்காரங்களுக்கு. சரி, நெகட்டிவ் என்ன சார் இருக்கும், இவ்வளோ பாசிட்டிவ் சொல்கிறீங்க, நெகட்டிவ் என்ன இருக்கும் அப்படின்னா, இது 4ஆம் இடமா? 4ஆம் இடத்துல யார் இருக்கா? கேது இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல உங்களுக்கு சுக்கிரன் இருக்காரு. அந்த சுக்கிரன் உங்களுக்கு 6 கூடியவரும் சுக்கிரன் தான். அப்போ 6ஆம் இடம்னா நோய், வம்பு, வழக்கு, கடன் சொல்றது. கேது விட இருக்கிறாரா? 4ஆம் இடம்னா அம்மாவை குறிக்கிறது, 4ஆம் இடம்னா வீட்டை குறிக்கிறது. அப்போ வீட்டுக்கோ, அம்மாவுக்கோ, வண்டி வாகனத்துக்கோ, எதுக்கோ ஒரு செலவு பண்ணுவீங்க. ஒரு தேவையில்லாத ஒரு மருத்துவ செலவோ, இல்லை ரிப்பேர், வண்டி ஏதோ ரிப்பேர் ஆகிறதோ, இது மாதிரி ஏதோ ஒரு வீட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு சுப செலவு பண்ணுறதோ, இது மாதிரி செலவு ஒன்று வரும் இந்த மாதத்தில், அது ஒன்று. அதே மாதிரி 6ஆம் இடத்துல செவ்வாய், ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பாடியில் வந்து ஹீட் அதிகமாகிறது, உஷ்ணம் அதிகமாகிறது, சாப்பாடு சாப்பிட்டா அது செரிமானம் ஆகிறதுல பிரச்சனை, இந்த மாதிரி தொந்தரவு இருக்கும். இன்னொரு விஷயம், 7ஆம் அதிபதி 6ல் போய் மறையக்கூடாது. 7ஆம் அதிபதி 6ல் போய் மறையும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மனைவி கணவனாக இருந்தால் அவங்களுக்கு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி இந்த செவ்வாய் ராசியை பார்க்குறாரு, அப்போ உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுவாருன்னு சொல்லியிருக்கேன். மனைவியாக இருந்தால் கணவனை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, கணவனாக இருந்தால் மனைவியை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்படி கண்ட்ரோல் பண்ணும்போது இவங்க வந்து 6ஆம் இடத்துல வேற போய் மறைகிறாங்களா, அப்போ கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன தொந்தரவு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் கவனமாக இருந்துக்கணும். 12ஆம் வீட்டு அதிபதியாக பார்க்கும்போது விரயத்தை அதிகப்படுத்தி விடுவார், தேவையில்லாத செலவுலாம் குறைச்சிக்கும். அவ்வளோதான், இவ்வளோதான் நெகட்டிவ்ஸ். ஆனால் பாசிட்டிவ்ஸ் நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ அந்த பாசிட்டிவ்ஸில் நிறைய ஒர்க் பண்ணு, கண்டிப்பாக பாசிட்டிவ்ஸ் நடக்கும். 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 29ஆம் தேதி மதியத்துக்கு பிறகு 30ஆம் தேதி, இந்த நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சந்திராஷ்டமம், இந்த சந்திராஷ்டம நாட்களில் தான் மைண்டு கொஞ்சம் ஒர்க் ஆகாது, தேவையில்லாமல் சண்டை சச்சரவு வந்துடும், கீழே கால அடிபட்டுரும். ஸோ இதை மட்டும் பார்த்துக்கணும். மற்றபடி பாசிட்டிவ்ஸ் நிறைய சொல்லியிருக்கேன். ரிஷபராசிக்கு 12 ராசியில் நம்பர் 1 ராசி யாருன்னா இந்த மாதத்தில் ரிஷபம் தான். நம்ம 12 ராசிக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோன்னா அடுத்தடுத்து வீடியோஸ் போட்டுட்ருப்போம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு லைவ் நம்ம எப்போ போட போகிறோம், அடுத்த மாத பலன்கள், இல்லை ஸ்பெஷல் வீடியோஸ் நடுவில் போட போகிறோம், வாஸ்து சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் போட போகிறோம். உங்களுக்கு யாராக்காவது என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் என் ஃபோன் நம்பர் இருக்குது, ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதகத்தை அனுப்பி பலன் தெரிஞ்சுக்கோங்க. சரி, நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.